ஐவி மைக் இது வந்து 1952 நவம்பர் 1 யூஎஸ்ஆல நடத்தப்படும் ஒரு மிகப்பெரிய ஹைட்ரோஜன் பாம் டெஸ்ட். அதாவது நம்ம எப்படி வந்து பொக்ரான்லாம் டெஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 யூரோஷிமா நாகாசாகி இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு அப்புறம் எல்லா நாடுகளும் அவங்களோட பாம் ஸ்ட்ரென்த், அது வந்து சோவியத் யூனியனாக இருக்கட்டும், ரஷ்யா, யூஎஸ்ஆ இருக்கட்டும், இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அவங்கவுங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ப டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா ஒரு பர்டிகுலர் ஐலாண்டில் டெஸ்ட் பண்ணது தான் இந்த ஐவி மைக் அப்படின்ற தெர்மல் ஹைட்ரோஜன் பாம். கிட்டத்தட்ட வந்து 9.4 மெகா டன்ஸ் அளவுக்கு பெருசு. இது என்னன்னா ஹீரோஷிமால போடப்பட்ட ஒரு பாமை விட 500 மடங்கு விளைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பாம். இது வெடிச்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஹியூஜ் லேப் அப்படின்ற ஒரு ஐலாண்டு வேனிஷ் ஆகி அதுக்கு கீழே 90 மீட்டருக்கு கிரியேட்டர், அதாவது வந்து பள்ளம், கடலுக்கு அடியில் 90 மீட்டருக்கு ஒரு பள்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு பயங்கரமான பாம்பை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், 1952 இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஹைட்ரோஜன் தெர்மோ நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணது அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஈவெண்ட்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு